10th Economics, lesson number 3, topic 3.4, role and significance of goods and services in an economy. ஒரு எக்கனாமியில் இந்த கூட்ஸ் அண்ட் சர்வீஸோட ரோல் என்ன, அது எதுக்காக என்ன இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது அப்படின்னா இதை பார்க்க போகிறோம். அங்கே ஒரு சில பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு ஹியூமன் வாண்ட்ஸ், மனிதனோட தேவை. அப்புறம் ப்ரொடக்ஷன்னாக்கா நம்ம ப்ரொடியூஸ் பண்ணுற எல்லா விஷயமும். அப்புறம் இன்வெஸ்ட்மெண்ட்னாக்கா பிஸ்னஸ்க்காக இல்லை ஒரு விஷயம் செய்யறதுக்காக உண்டான முதலீடு. ரைட். ஃபஸ்ட்டு ஹியூமன் வாண்ட்ஸ்ன்னு ஆரம்பிப்போம். Goods and services have a multi-dimensional role to play in an economy. Their role can be stated in a relation. ஸோ இந்த கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் பார்த்தீங்கன்னா இந்த எக்கனாமி, இந்த சமுதாயத்துலையும் சரி இந்த எக்கனாமிலையும் சரி வர்த்தகத்துலேயும் நிறைய ரோல் இருக்குது அதுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அது என்ன அப்படின்ட்டு நம்ம இப்போ டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அதுதான் இந்த டாபிக். ஸோ ஃபஸ்ட்டு ஹியூமன் வாண்ட்னா மனிதனோட தேவை, அதுதான் ஹியூமன் வாண்ட். மனிதனோட தேவை பார்த்தீங்கன்னாக்கா நிறைய இருக்குது. ஒவ்வொரு மனிதனுக்கும் அவங்க தேவை வந்து அவங்கவுங்கள இதுக்கு தகுந்த மாதிரி, லைஃப் ஸ்டைலுக்கு தகுந்த மாதிரியும் இன்கம் தகுந்த மாதிரியும் எல்லாமே மாறும். என்னென்னு பார்ப்போம். ஹியூமன் வாண்ட். You have studied that humans' wants are unlimited and they are also ever increasing. It means if the availability of different goods and services like clothes, shoes, furniture, utensils, television, scooter, fruits, vegetables, food grains and services of doctors, plumbers, electricians, etc. increase, it will satisfy more human wants. ஸோ நம்ம ஹியூமனோட தேவை, மனிதனோட தேவைக்கு வந்து ஒரு அளவே கிடையாது. ஸோ நிறைய தேவைகள் இருக்குது. சாப்பிட்றதுக்கும் தேவை இருக்குது, துணி போடுறதுக்கு தேவை இருக்குது, ஷூஸு செப்பல்ஸ் தேவை இருக்குது, ஃபர்னிச்சர் வீட்டில் தேவை இருக்குது, ஹோம் அப்ளையன்ஸ் தேவை இருக்குது, தென் வண்டி தேவை இருக்குது, சாப்பிட்றது வெஜிடபிள்ஸு, ஃபுட்டு, ஃப்ரூட்ஸு, டாக்டர் தேவை, ப்ளம்பர் தேவை, எலக்ட்ரிஷியன் தேவை, மெக்கானிக் தேவை, இந்த மாதிரி நிறைய தேவை வந்து மனிதனுக்கு இருக்குது. தென் ப்ரொடக்ஷன். We require consumer goods and services to satisfy increasing human wants. But this increase in availability of consumer goods and services depends on the increased availability of producer goods and services. We can produce more if we have more better machinery, raw material, tractors, seeds, manure, etc. Similarly, we required more of the transportation services, banking and insurance services. Thus, it is the quantity and quality of producers, goods and services that will determine the availability of a consumer goods and services in the market. So, protection. நம்ம ஏற்கனவே தெரியுது, நம்ம ஹியூமன்ஸ்க்கு நிறைய தேவை இருக்குது, அன்லிமிட்டடான தேவை இருக்குது. அதுக்கு தகுந்த மாதிரி அந்த தேவைக்கு எப்படி பூர்த்தி பண்ண முடியும், அந்த தேவை எப்படி பூர்த்தி முடியும்னாக்கா அது நம்ம ப்ரொடியூஸ் பண்ணணும். நமக்கு தேவையான விஷயத்தை நம்ம ப்ரொடியூஸ் பண்ணணும். அது சாப்பாடாக இருக்கலாம், துணிமணியாக இருக்கலாம், நம்ம போட்டுக்கிற ஷூஸு, உட்கார்ற சேரு, தென் நம்ம யூஸ் பண்ணுற எல்லா பொருளும் பார்த்திங்கன்னா நமக்கு தேவை தான். ஸோ அது வந்து மேனுஃபேக்சர் பண்ணி ஆகணும், ப்ரொடியூஸ் பண்ணி ஆகணும். ஸோ அதுக்கு பார்த்திங்கனாக்கா அது குவான்டிட்டிவாக இருக்கணும், குவாலிட்டிவாக இருக்கணும். அதுக்கு பார்த்திங்கனாக்கா கஸ்டமருக்கு தேவையான டைமில் அந்த கூட்ஸும் சர்வீஸும் மார்க்கெட்டில் கிடைக்கணும். இதுக்கு நிறைய பேங்கிங் சிஸ்டம்ஸு, பேங்கிங் தேவைப்படுது, இன்சூரன்ஸ் சர்வீசஸ் தேவைப்படுது. அப்புறம் விவசாயத்துக்கு நிறைய ஃபர்டிலைசர்ஸு, விதை, சீட்ஸு, டிராக்டரு, ரா மெட்டீரியல்ஸு, இந்த நிறைய விஷயம் தேவைப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. இன்வெஸ்ட்மெண்ட். Increase in the production of the goods and services will also determine the level of investment. Given the quantity of goods and services, a part of it is consumed, which satisfy the human wants. Whatever is not consumed is used for further production and it results in capital formation in the economy. If the production of the goods and services is more, it is likely that the consumption will be more and the investment will also be more. The larger is the surplus and the larger is the productive capacity of economy. ஸோ ஓகே, நம்ம பாப்புலேஷனும் வளருது, நம்ம தேவையும் அதிகமாகுது. ஸோ இதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து மேனுஃபேக்சர் பண்ணணும், ப்ரொடியூஸ் பண்ணணும்னாக்கா அதுக்கு என்ன தேவை, அதுக்கு காசு தேவை, இன்வெஸ்ட் பண்ணணும். ஸோ அந்த இன்வெஸ்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னாக்கா அது ப்ரொடக்ஷன் ஆகட்டும், கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் ஆகட்டும்,
இந்த மாதிரி விஷயத்துக்கு எல்லாமே பெரிய லெவலில் நமக்கு இன்வெஸ்ட்மெண்ட் தேவைப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் கீழே ட்ரூ ஆர் ஃபால்ஸ் இருக்கு, அது என்னன்னு பார்ப்போம். கன்செப்ஷன் ஆஃப் கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் ஹெல்ப்ஸ் இன் சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆஃப் ஹியூமன் வாண்ட்ஸ். இப்போ நம்ம டெய்லி யூஸ் பண்ணுற பொருளாகட்டும் இல்லை சர்வீஸ் ஆகட்டும் நம்மளோட தேவையே தீக்குது. இது ட்ரூ ஆர் ஃபால்ஸா? True. The answer is true. Good. Availability of the goods and services depends on the availability of the producer goods. ஸோ நமக்கு கிடைக்கிற கூட்ஸும் சர்வீஸும் பார்த்தீங்கன்னா அதை ப்ரொடியூஸ் பண்ணுற ஆளுக்கோட கையில் தான் இருக்குது அப்படிங்கிறாங்க. ட்ரூ ஆர் ஃபால்ஸ்? ட்ரூ. மோர் ப்ரொடக்ஷன் ரிசல்ட்ஸ் இன் மோர் கன்செப்ஷன் அண்ட் மோர் இன்வெஸ்ட்மெண்ட். நிறைய ப்ரொடியூஸ் பண்ணுறதுனால நிறைய கன்செப்ஷன் பண்ணுறாங்க, அதேட்டம் நிறைய இன்வெஸ்ட் பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்க. ட்ரூ ஆர் ஃபால்ஸா? ஸோ ஒரு ப்ராடக்ட் ஒரு பொருளை வந்து நிறைய ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க, அது மூலமாக நிறைய பேர் வாங்குறாங்க, அதுக்காக அந்த பொருளை ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு நிறைய இன்வெஸ்ட் பண்ண வேண்டியதாக இருக்குது. இது ட்ரூ ஆர் ஃபால்ஸ்? அதுதான் கேட்குறாங்க. அதுவும் ட்ரூ தான், ஏன் நிறைய காசு தேவைப்படுது. ஓகே, ரைட். இப்போ நாம் இங்கே டெர்மினல் எக்ஸசைஸ் தான் கொடுத்துருக்காங்க, இது நீங்கள் பார்த்து ஃபில் பண்ணி அனுப்பிச்சி விட்ருங்க. ஸோ இப்போ நம்ம வந்து நெக்ஸ்ட் டாபிக்கு பார்க்க போகிறோம். ஓகே, 10th economics lesson number 7 production. இந்த லெசனில் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம ப்ரொடக்ஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அது என்னன்னு பார்ப்போம். In order to satisfy our wants, we have to produce various types of goods and services. The production of goods take places in agriculture fields, factories, firms, industries, and productions of services takes place in shops, offices, hospitals, schools, colleges, hotels, banks, and at many other places. In an economy, there may be lacks of production units which produce goods and services. Production is the result of the combined efforts of the four factors of production: land, labor, capital, and entrepreneurship. These are also called inputs or resources. The relationship between inputs and outputs holds the keys to optimus uses of resources, producing maximum level of output possibles and increasing the level of output, etc. So ஏற்கனவே நம்ம படித்த மாதிரி நம்ம தேவை அதிகமாக நிறைய டைப் ஆஃப் கூட்ஸும் சர்வீஸும் நம்ம வந்து அதிகமாக ப்ரொடியூஸ் பண்ண வேண்டியதாக இருக்குது. அது விவசாயமாக இருந்தாலும் சரி, ஃபேக்ட்ரியாக இருந்தாலும் சரி, கம்பெனியாக இருந்தாலும் சரி, இண்டஸ்ட்ரியாக இருந்தாலும் சரி, இல்லை சர்வீஸ் ஓரியன்ட், அதாவது ஷாப்ஸு, ஆஃபீஸ், ஹாஸ்பிட்டல், ஸ்கூலு, காலேஜ், ஹோட்டல், இங்கெல்லாம் பேங்க்ஸ், இதெல்லாமே சர்வீஸ் கொடுக்குற இடம். ஸோ இதெல்லாமே நம்ம தேவைக்கு ஏற்ற மாதிரி அதிகமாக தேவைப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு எக்கனாமிக்கில் பார்த்தீங்கன்னாக்கா லட்சக்கணக்கில் அந்த ப்ரொடக்ஷன் ஆஃப் யூனிட்ஸ் எல்லாமே கூட்ஸ் அண்ட் சர்வீஸ்லேயே பண்ணுறாங்க. அதே மாதிரி இது ஒரு கம்பைண்டான எஃபர்ட். இந்த ப்ரொடக்ஷனுங்கிறது ஒரு கம்பைண்டான எஃபர்ட். இது பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு லேண்டு வேணும், லேபர்னால் வேலை செய்யறதுக்கு ஆள் வேணும், கேபிட்டல்னா இன்வெஸ்ட்மெண்ட், முதலீடு போடுறதுக்கு ஆள் வேணும், காசு வேணும், அதாவது என்டர்பிரினர்ஷிப், அது நடத்துறதுக்கு நல்ல ஒரு பிஸ்னஸ் மேனாக தேவைப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது எல்லாமே சேர்ந்தது தான் இன்புட் டு ரிசோர்ஸ்ன்னு சொல்கிறாங்க இந்த ப்ரொடக்ஷனில். இந்த இன்புட்டுக்கும் இந்த அவுட்புட்டுக்கும் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ரிலேஷன் இருக்குது. அது அந்த ரிசோர்ஸஸ் ப்ரொடியூசிங் மேக்ஸிமம் லெவல், நிறைய விஷயத்தை ப்ரொடியூஸ் பண்ணாக்கா இந்த ரிசோர்ஸ் வந்து கரெக்டாக யூஸ் பண்ணணும், நிறைய தேவைப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபர்ஸ்ட் 7.1 கான்செப்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் ஃபங்க்ஷன். இந்த ப்ரொடக்ஷன் பண்ணுறதுல என்னென்ன கான்செப்ட் யூஸ் பண்ணுறாங்க அதுதான் பார்க்க போகிறோம். ப்ரொடக்ஷன் இஸ் டிஃபைன்ட் as transformation of inputs and outputs. The resources used in production are called inputs and the goods and services produced are called outputs. So the ப்ரொடக்ஷனில் பார்த்தீங்கன்னாக்கா ரெண்டு விஷயம் இருக்குது. ஒன்று இன்புட் இருக்குது, இன்னொன்று அவுட்புட் இருக்குது. இந்த ரிசோர்ஸஸ் எல்லாம் வச்சு ப்ரொடியூஸ் பண்ணாங்கனாக்கா அது பேர் வந்து இன்புட்டுங்கிறாங்க. அதாவது இந்த கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் வந்து விற்கிறாங்க, யூஸ் பண்ண வைக்கிறாங்கனாக்கா அது பேர் அவுட்புட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், for the production of an output called rice, we required inputs such as agricultural, land, seed, fertilizer, plow, water, pesticides, diesel, and to run the tractor, etc. All these are inputs to be combined in some prescribed amount to produce
some quantity of rice. Production functions tells us the technical relationship between input and output of a firm. It tells us the maximum quantity of output that can be produced with the help of the given quantity of input. சரி, இப்போ நீங்கள் ஒரு விஷயத்தை தயாரிக்கணும் அப்படின்னாக்கா அதுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு ரிசோர்ஸ் இருக்கணும், அதாவது இன்புட் இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் விவசாயம் பண்ணுறீங்கனாக்கா நீங்கள் நெல் ரைஸ் ப்ரொடியூஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்கனாக்கா அதுக்கு உண்டான நிலம் வேணும், அதுக்கு உண்டான ஆள் வேலை செய்யறதுக்கு ஆள் வேணும், பணம் வேணும் உங்களுக்கு, அவங்களுக்கு சம்பளம் தரத்துக்கு, நிலம் வாங்குறதுக்கு, ஃபர்டிலைசர் வாங்குறதுக்கு, சீடு வாங்குறதுக்கு, அதை மெயின்டைன் பண்ணுறதுக்கு டிராக்டர் வேணும். ஸோ இத்தனை விஷயம் இதெல்லாமே தான் இன்புட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ in short, the quantity of output is the function of input like land, labor, capital, entrepreneurship and required raw material. There is a direct relationship between the amount of input and the amount of output produced. An increase in input leads to increase in output to a certain extent and vice versa. The aim of every producer is to maximize the quantity of the output from the given amount of input. The input must be combined in the particular manner for production of the particular type of the output. Take the example of tailoring shop. It requires a master who can cut the cloth as per the measurement and one person for one stitching machine to stitch the cloths cut by the master to make the shirt or pant, etc. If workload is more than another machine and person to work with it can be added. Technology or method of production refers to the ratio in which inputs are combined and produce output. So the production function is also defined as a technological relationship that tells us the maximum output producible from various combination of input. ஒன்றும் இல்லைங்க, சிம்பிளாக சொல்லணுன்னாக்கா நீங்கள் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு நீங்கள் பார்த்துக்கலாம். இப்போ ஒரு டெய்லர் கடைக்கு போகிறாங்கனாக்கா ஃபஸ்ட்டு சின்னதாக அவர் மட்டும் தைச்சிட்டு இருப்பார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா அவருக்கு வேலை அதிகமான உடனே அவர் வந்து ஒரு ஆளை வச்சுப்பார், அவர் அசிஸ்டன்ட் மாதிரி. அதே பார்த்தீங்கன்னா இன்னும் வேலை அதிகமான ஒரு மிஷின் வாங்கி போடுவார். ஸோ இதெல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா அந்த இன்புட்டு அதிகமாக பண்ணுறதுக்காக, அதாவது அவுட்புட்டு ஆர்டர்ஸ் அவங்களுக்கு அதிகமாக இருந்துச்சுனாக்கா அந்த இன்புட் வந்து அவங்க அதிகமாக அவங்க இன்வெஸ்ட் பண்ணுவாங்க இந்த மாதிரி விஷயத்துலலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால இந்த டெக்னாலஜி பார்த்தீங்கன்னாக்கா இந்த டெக்னாலஜியோட ரேஷியோ இந்த அவுட்புட் ப்ரொடியூஸ் பண்ணுறதுல ஒரு காரணமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ கீழே டிஃபைன் இன்புட், டிஃபைன் அவுட்புட், டிஃபைன் ப்ரொடக்ஷன் ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க. இதை ஆன்சர் நீங்கள் கிளாஸ் ஒர்க் நோட்டில் எழுதி எனக்கு அனுப்பிச்சி விடுங்க. இதெல்லாம் ரொம்ப முக்கியம். டெஃபினிஷன்ஸ் ஓகே. 7.2 டிஃப்ரெண்ட் டெக்னாலஜிஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன். சரி, நம்ம ப்ரொடக்ஷன் பண்ணுறோம், அதில் நிறைய டெக்னாலஜி யூஸ் பண்ணுறோம், அது என்னன்னு அப்படி பார்ப்போம். Goods and services can be produced in more than one way. For example, the production of cloth can be made either with the help of handloom or with the help of power loom. The first one is labor intensive technology of production and the second one is the capital intensive technology of the production. ஸோ டெக்னாலஜின்னு சொல்லும்போது இப்போ நீங்கள் ஒரு ஹேண்ட்லூம், அதாவது நீங்கள் ஒரு கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் ப்ரொடியூஸ் பண்ணும்போது, ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஒரு துணி தயாரிக்கிற ஒரு கம்பெனி வச்சுருக்கீங்கனாக்கா ரெண்டு வகையில் நீங்கள் தயாரிக்கலாம். ஒன்று ஹேண்ட்லூம், கையில் வந்து பழைய மெத்தடில் எஸ் ஹேண்ட்லூம் அப்படின்னு சொல்கிறாங்க, வீட்டிலே தறி வச்சு நெய்வாங்க. நீங்கள் பார்த்துருக்கலாம், கிராமத்துலாம் இன்னும் இருக்குது. ஸோ நீங்கள் அந்த மாதிரி கூட யூஸ் பண்ணி ஆளுங்களாம் செட் பண்ணி நீங்கள் வேலைக்கு வச்சு நீங்கள் பண்ணலாம். இன்னொரு மெத்தட் இருக்குது, டெக்னாலஜி வச்சு யூஸ் பண்ணலாம். அது என்னன்னாக்கா ஃபுல் அண்ட் ஃபுல் மிஷின் தான் வேலை செய்யும். அதுவும் நீங்கள் பார்க்கலாம், வீட்டில் வச்சு ஃபேக்ட்ரி, பெரிய பெரிய ஃபேக்ட்ரியில் திருப்பூர் சைடில் எல்லாமே பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ரெண்டு வகையாக இருக்குது. இது வந்து ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு லேபர் டிபெண்ட் பண்ணி இருக்கிறதுனால அது லேபர் இன்டென்சிவ் டெக்னாலஜின்னு சொல்கிறாங்க. ரெண்டாவது எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னாக்கா அது வந்து மிஷின், அதாவது நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வேண்டியது இருக்குது, அதனால அது வந்து கேபிட்டல் இன்டென்சிவ் டெக்னாலஜி அப்படின்னு சொல்கிறாங்க. When a farmer makes use of wooden plow, bullocks, etc., it is in the production of food, grains,
he uses the labor-intensive technology for production. On other hand, when he uses tractor, pump set, harvester in the production of grains, he uses capital-intensive technology of production. In this way, the technology of production can be of the following two types: labor intensive technology, capital intensive technology. ஸோ ஏற்கனவே சொன்னது தான். இப்போ ஒரு விவசாயம் வந்து நீங்கள் கிராமத்தில் இன்னமும் பார்க்கலாம், சில பேர் இதை யூஸ் பண்ணுறாங்க. இந்த காளை மாடை வச்சுக்கிட்டு ஒரு உட்டன் ப்ளவு, அதாவது ஏரை வச்சுக்கிட்டு உழுந்துட்டு இருப்பாங்க. அப்படி பார்த்தீங்கன்னாக்கா அவங்க எதை யூஸ் பண்ணாங்கனாக்கா அவங்க லேபர் இன்டென்சிவ் டெக்னாலஜி யூஸ் பண்ணுறாங்க. அதே இன்னொரு ஃபார்மர் பார்க்கலாம், அவர் வந்து டிராக்டர் வச்சிருப்பாரு, பம்ப் செட் வச்சிருப்பாரு, அந்த மாதிரி ஹார்வெஸ்டர் வச்சிருப்பாரு, மிஷின்ஸ்லாம் வச்சு அவர் வந்து விவசாயம் பண்ணுவார். அதுக்கு அவர் நிறைய காசு இன்வெஸ்ட் பண்ணும். ஸோ அது பார்த்தீங்கன்னாக்கா கேபிட்டல் இன்டென்சிவ் டெக்னாலஜி அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ லேபர் இன்டென்சிவ் டெக்னாலஜி அப்படின்னா என்ன, இதை நம்ம பார்த்துட்டோம். இருந்தாலும் அதே தான் மறுபடியும் சொல்லுவாங்க, அது என்னன்னு நம்ம பார்ப்போம். When we make more use of labor and less use of capital per unit of the output in the production of our commodity, that is called labor intensive technology. This type of technology is used in household enterprise and in the enterprise which make production for self consumption or in case of small scale production. இந்த லேபர் வச்சு பண்ணுற எந்த டெக்னாலஜியும் ஒன்று ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா அவங்க சொந்த விஷயத்துக்காக பண்ணுவாங்க. அப்படி இல்லைனாக்கா சின்ன அளவில் வந்து அவங்க ப்ரொடியூஸ் பண்ணி காசு சம்பாதிப்பாங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா லேபர் யூஸ் பண்ணுவாங்க. இது ஏற்கனவே நம்ம பார்த்துட்டோம். தென் கேபிட்டல் இன்டென்சிவ் டெக்னாலஜி. When we make more use of capital and less use of labor per unit output in the production of our commodity, that is called capital intensive technology of production. This type of technology is used when the production is made on the large scale for sale in the market in order to earn profit. The corporation and government enterprises generally, there is the use of capital intensive technology of production because there is a large scale production of goods and services. ஸோ ஏற்கனவே சொன்னவர் தான், அதிகமாக டெக்னாலஜி வச்சு மிஷின்ஸ் வச்சு அதிகமாக முதலீடு போட்டு செய்கிற ப்ரொடியூஸ் பண்ணுற எந்த ஒரு விஷயமும் கேபிட்டல் இன்டென்சிவ் டெக்னாலஜி. இதில் வந்து உங்களுக்கு ப்ராஃபிட்டும் அதிகமாக வரும், ப்ரொடக்ஷனும் அதிகமாக போகும். ஸோ கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் அதுக்கு தகுந்த மாதிரி டெக்னாலஜி யூஸ் பண்ணி அவங்க சம்பாதிப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இது பெரிய லெவலில் லார்ஜ் ஸ்கேலில் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். Another aspect of organizing the production activity is division of labor. Division of labor increase the efficiency of the workers, due to which large scale production becomes possible. Division of labor means splitting up of the production activity in too many process of assigning every process among different workers according to their aptitude and ability. Division of labor are as follows. சரி, பெரிய லெவலில் ப்ரொடக்ஷன் பண்ணும், நீங்கள் ஒரு பெரிய கம்பெனி ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னாக்கா நிறைய பேர்த்த வேலைக்கு சேர்த்துவீங்க. சரி, அதை எதுக்காக வேலைக்கு சேர்த்துறீங்க? நிறைய பேர்த்த, 1-2 பேர்த்த சேர்த்தலாமே. ஏன் சேர்த்துறோம்னா நிறைய வேலை இருக்கிறதுனால அந்த வேலையை வந்து பிரித்து கொடுப்போம் நம்ம. அதுக்காக தான் நிறைய பேர்த்த நம்ம சேர்த்துறோம். இதுக்கு என்ன பேர்னாக்கா, இப்போ இந்த லேபர் இன்டென்சிவ் டெக்னாலஜி ப்ரொடக்ஷன் ஃபாஸ்ட் ஆகிறதுக்காக, சப்ளை அண்ட் டிமாண்ட் வந்து மார்க்கெட்டில் மீட் பண்ணுறதுக்காக நம்ம நிறைய ஆளுங்களை சேர்த்து அவங்களுக்கு சம்பளம் கொடுத்து வேலையை வாங்குவோம், வேலையை பிரித்து கொடுப்போம் சொல்லப்போனால். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம டிஸ்கஸ் பண்ண மாதிரி இந்த லேபர் இன்டென்சிவ் டெக்னாலஜி, கேபிட்டல் இன்டென்சிவ் டெக்னாலஜி தாண்டி பார்த்தீங்கன்னா இன்னும் அது வந்து பிரியுது, டிவிஷன் பிரியுது. எப்படின்னாக்கா லேபர் எஃபிஷியன்சி அப்படின்னு மாறுது. ஸோ அந்த நிறைய மக்கள் நிறைய வேலைகள் செய்கிறவங்களுக்கு அந்த வேலையை வந்து பிரித்து கொடுக்குறது. அதில் 2 வகையாக பிரிக்கிறாங்க. என்னன்னாக்கா, ஒன்று ப்ராடக்ட் பேஸ்டு டிவிஷன் லேபர், இன்னொன்று ப்ராசஸ்டு பேஸ்டு டிவிஷன் லேபர். ஸோ அது என்னன்னு பார்ப்போம் நம்ம. ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட் பேஸ்டு டிவிஷன் லேபர். இஃப் அ ஒர்க்கர் ஸ்பெஷலைஸ் இன் த ப்ரொடக்ஷன் of a single goods or services, it is called product based division of labor. In case of a small farmer or potter or a cobbler or a carpenter in a village, we see that there is a use of product based division of labor. It is very common in household enterprises of developing countries like India. When the production is made for self consumption or on the small scale, there is the use of product based division of labor. For example, most of the farmers in our country make production
of food grains mainly for self-consumption. All of them make use of the products based on division of the labor. Okay. இது சின்ன லெவல்ல, அதாவது ப்ராடக்ட் பேஸ்டு டிவிஷன்னாக்கா ஒரு ப்ராடக்டை செய்வாங்க. மெயினாக அது வந்து ஃபர்ஸ்ட் அவங்க யூஸ் பண்ணுறதுக்காக செல்ஃப் யூஸ்க்காக பண்ணுவாங்க, சின்ன லெவலில் பண்ணுவாங்க. அப்படி இல்லையா சின்ன லெவலில் வியாபாரம் பண்ணுறதுக்காக பண்ணுவாங்க. இதுதான் ப்ராடக்ட் பேஸ்டு டிவிஷன் லேபர். ஃபார் எக்ஸாம்பிள் என்ன சொல்கிறாங்கனாக்கா, ஒரு 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 இப்போ நீங்கள் ஒரு விஷயத்த ஸ்பெஷலைஸ்டாக இருக்கீங்க, ஒரு திறமையில் ஸ்பெஷலைஸ்டாக இருக்கீங்க, ஒரு விஷயம் கூட்ஸையோ சர்வீஸையோ நீங்கள் பண்ணுறதுல அப்படின்னாக்கா, நீங்கள் கிராமத்துலாம் பார்க்கலாம். ஒரு சில பேர் ஃபார்மராக இருப்பாங்க, ஒரு சில பேர் போட்டெல்லாம் செய்வாங்க, ஒரு சில பேர் செப்பல் தைப்பாங்க, ஒரு சில பேர் கார்பெண்டராக இருப்பாங்க. ஸோ இவங்க எல்லாமே யார் அப்படின்னாக்கா, இவங்க லேபர் ப்ராடக்ட் பேஸ்டு டிவிஷனில் இவங்க இருக்கிறாங்க, லேபராக இருக்காங்க. இதுவே பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்போ விவசாயிகள் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா முக்கால்வாசி ஃபார்மர்ஸு முதல்ல அவங்க வீட்டுக்கு அரிசி வந்து தேவைக்கு ஏற்ற மாதிரி அவங்க வந்து விளைவிப்பாங்க. அதுக்கப்புறம் தான் அவங்க அடுத்த வியாபாரத்துக்காக அது செய்வாங்க. இதுதான் சொல்ல போனாங்க ப்ராடக்ட் பேஸ்ட் டிவிஷன் லேபர் அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் ப்ராசஸ் பேஸ்ட் டிவிஷன் ஆஃப் லேபர். In big production unit like operations and government enterprises, where the production is made on a very large scale, that is the use of process-based division of labor. In case of the process-based division of labor, the production of the commodity is divided into many processes of the workers specialized in one or two processes. That is called process-based division of labor. For example, Britannia Bread Company manufactures bread. Raw material of bread is wheat flour. Conversion of wheat flour into bread requires 3 or 4 processes. The flour has to be converted into dough, and the dough has to be kept into the container of baking. Container are kept in ovens of baking. The baked bread is to be cut into appropriate size and packed. All process requires in manufacturing of bread are undertaken by different workers, and nobody can claim that he has manufactured the bread. He can say that he has performed one or two process in the preparation of the bread. சரி, இப்போ ப்ராசஸ் பேஸ்ட் டிவிஷன் லேபர்னாக்கா இது ஒரே வேலையை பார்த்தீங்கன்னாக்கா பெரிய லெவலில் குவான்டிட்டியில் பண்ணுவாங்க. அதில் வந்து அந்த வேலையை வந்து பிரித்து பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பிரெட் ஃபேக்ட்ரி இருக்குது அப்படின்னா, பிரெட் ஃபேக்ட்ரிக்கு மூலதனம் என்ன? வீட், தட் இஸ் கோதுமை. அந்த கோதுமையை ஃபர்ஸ்ட் வாங்கணும், அது ஒரு ப்ராசஸ். அதுக்கப்புறம் அந்த கோதுமையை வந்து மாவாக மாற்றணும், அது செகண்ட் ப்ராசஸ். அப்புறம் அந்த மாவை பார்த்தீங்கன்னா ஒரு கண்டெய்னரில் பேக் பண்ணணும், அது ஒரு தேர்ட் ப்ராசஸ். அந்த பேக் பண்ண மாவு பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு கட் பண்ணணும், சின்ன சின்ன ஸ்லைஸாக தேவையான சைஸ்க்கு பிரெட் மாதிரி கட் பண்ணணும், அது ஒரு ப்ராசஸ். அப்புறம் பேக் பண்ணணும், அது ஒரு ப்ராசஸ். ஸோ இத்தனை ப்ராசஸ்க்கு அதுக்கு ஆளுக்கு தகுந்த மாதிரி அவங்க திறமைக்கு தகுந்த மாதிரி அங்கே வேலைக்கு வச்சுருப்பாங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னாக்கா யாருமே சொல்ல முடியாது இந்த பிரெட் நான் தான் பண்ணேன் அப்படின்னு யாரும் சொல்ல முடியாது. ஏன்னா இது எல்லாமே ஒரு ப்ராசஸ் தான் இருக்குது. வேணா ஒன்று ரெண்டு வேலை வேணால் அவங்க செஞ்சுருக்கலாமே தவிர ப்ராசஸில், பட் ஒரு பிரெட் வந்து நான் தான் செஞ்சுட்டு யாராலும் சொல்ல முடியாது. இதுதான் என்ன சொல்கிறாங்க, ப்ராசஸ் பேஸ்ட் டிவிஷன் லேபர் அப்படின்னு சொல்கிறாங்க. இது பெரிய லெவலில் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். In government sector also, the supply of any single goods and services depends on the process-based division or labor. For example, take in case of simple street lighting. To be provided in a new construction group housing complex, it undergoes several processes. First, the installation of electric poles in the street. Second, the process of connecting all the poles with the wires. Then third, the fitting electric bulbs and tubes. And the final stage of releasing electricity supplied to the substation. All these processes are taken by different workers. For removing any defect in the functioning of all systems, these are another team of work from maintenance department who put the system in order. Division of labor increase the efficiency of workers and lead to the possibility of the inventions of and discoveries because the repetitive nature of work. It encourages of uses of machine in the place of manual labor. It also leads to the use of capital intensive technique production. ஸோ இதே மாதிரி ப்ரைவேட்டில் மட்டும் இல்லை, கவர்மெண்ட்லேயும் பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி கலெக்டிவாக வேலையெல்லாம் செய்கிறாங்க இந்த கேபிட்டல் இன்டென்சிவ் டெக்னிக்கை வச்சு. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு கிராமத்தில் புதுசாக ஸ்ட்ரீட் லைட் போடுறாங்கனாக்கா முதல்ல அந்த ஸ்ட்ரீட் லைட் கம்பம் வைக்கணும், அப்புறம் எலக்ட்ரிசிட்டி வயர் கொடுக்கணும், அப்புறம் பல்பு மாட்டணும், அப்புறமா எலக்ட்ரிசிட்டி சப்ளை கொடுக்கணும். அதோட டிஃபெக்ட் ஆயிடுச்சுனாக்கா அதை ரிப்பேர் பார்க்கணும். ஸோ இதெல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரே ஆள் பண்ண முடியாது, அதுக்கு தனியாக ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்குது, அந்த ஆளுங்களை பார்ப்பாங்க.
ஸோ இது பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட்லையும் சரி ப்ரைவேட்லையும் சரி இந்த மாதிரி எல்லாமே கேபிட்டல் இன்டென்சிவ் டெக்னிக்கை வந்து பெரிய லெவலில் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, நவ் இன்டெக்ஸ் கொஸ்டின் 7.2 டிஃபைன் லேபர் இன்டென்சிவ் டெக்னாலஜி. இதுக்கு ஆன்சர் உங்களால் கொடுக்க முடியுமா? டிஃபைன் லேபர் கண்டுபிடிச்சி அனுப்பிச்சு விடுங்க. அதாட்ட டிஃபைன் கேபிட்டல் இன்டென்சிவ் டெக்னாலஜி இதுவும் கண்டுபிடிச்சி அனுப்பிச்சு விடுங்க. கிவ் ஒன் எக்ஸாம்பிள் ஆஃப் ஈச். இது ரெண்டுத்துக்கும் ஒவ்வொரு எக்ஸாம்பிள் எழுதி அனுப்பிச்சு விடுங்க. நம்ம நெக்ஸ்ட் செஷனில் 7.3 அது வந்து அப்படியே கண்டினியூ பண்ணலாம்.